ஹலோ வணக்கம். வெல்கம் டு வினி மார்க்கெட்டிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்பயுமே லேண்டு வீடை பற்றி தான் பார்த்துட்ருப்போம் சேலம் ஏற்காட்டில். ஆனால் இன்றைக்கி ஏற்காட்டில் நான் பார்த்த ஒரு அற்புதமான காட்சி. அதை கண்டிப்பாக வீடியோ போடணுன்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அடிக்கிற வெயிலில் நீங்கள் கீழே அடிவாரத்துலேருந்து மேலே ஏற்காடு ஜிஆர்டி தாண்டுற வரைக்கும் ஒரே சின்ன இடத்துல கூட வாட்டர் எங்கேயுமே கிடைக்காதுங்க. நம்ம பார்த்திங்கன்னா மேலே ஏற வரைக்கும் எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன குட்டையில் எப்பயுமே வத்தாத தண்ணி இருக்குங்க. அதுதான் கரெக்டாக 2வது கொண்டை ஊசி வளைவு செகண்ட் ஏர்பின் பெண்டை கிராஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொட்டை இருக்குங்க. அந்த கொட்டைக்கு வந்து ஒரு பக்கத்து பாறையிலேருந்து ஒரு சின்ன ஊற்று மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இது எப்பயுமே தண்ணி ஃபுல்லும் ஆகாது, குறைவும் குறையாது. நீங்கள் இதில் இருக்கிறவங்க நிறைய பேர் தண்ணி லாரிக்கு போகிறவங்க எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் அதனுடைய தண்ணி கொஞ்சம் கூட குறையாது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் படைச்ச ஒரு அற்புதமான படைப்புங்க. அதாவது குருவிங்களுக்கும் குரங்குங்களுக்கும் இயற்கையாக நடு மலையிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஏற்காடுக்கு நிறைய பேர் நம்ம போயிருப்போம். இது சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம். நீங்கள் மறுபடியும் ஏற்காடுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல நின்னே பார்த்துருப்பாங்க. அந்த தண்ணி கொட்டை ஆழமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. எவ்வளோ எடுத்தாலையும் அந்த மட்டத்துக்கு வந்து தண்ணி நின்றும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏற்காடு போனால் கண்டிப்பாக நீங்கள் நின்று பார்த்துட்டு கூட போங்க. நிறைய பேர் வினய் யாருன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் நான் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் மேலும் ஏற்காட்டில் லேண்டை வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.